ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி. விஜய் ஆண்டனி சாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த மௌன ராகத்தில் மணிரத்னம் ஊட்டின தோசையை மிச்சத்தை எடுத்து இவர் ஊற்றிருந்தார். யாரு? நம்ம அட்லி அது மேலே ஆம்லெட் போட்ட மாதிரி. அதை ஒரு 2 பண்ணுக்குள்ளே இவர் பர்கர் மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃப் கதை வந்து வித்தியாசமாக போகிறதுனால படத்துள்ள நம்ம போயிடுறோம். அதே மாதிரி ஸ்டோரி தான். கொஞ்சம் லாக் ஆகிற இடத்துல பிச்சைக்காரன் தங்கச்சி சென்டிமெண்ட்டை தூயின் வந்து இறக்குறது புத்திசாலித்தனம். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படமாக மாறிடுச்சு. அவங்களோட நடிப்பும் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்ல வேரியேஷனாக இருந்தது. நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். மற்ற எல்லா படத்தை கம்பேர் பண்ணும்போது இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ரொம்ப பிடிச்ச படம். விஜய் ஆண்டனி சாரோட பெர்ஃபார்மன்ஸ் மியூசிக்கலாவும் ரொம்ப நல்லா இருக்கு படம். ஸோ நீங்களாம் பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. நல்ல ஒரு அருமையான படம். லவ் பெஸ்ட், புருஷ முன்னாடி ஒரு சண்டை, அதெல்லாம் நல்லா இருக்கு. எனக்கு போர்லாம் எங்கேயும் அடிக்கல. செகண்ட் ஹாஃப்ல லைட்டா அதோட கிளைமேக்ஸ்னால அதோட இன்டீரியர் தெரியுது, அதுக்கே லைட்டா ஸ்லோ ஆகுது. அதுமாதிரி கதைக்காண்டிலாம் இல்ல, கதையுமே நல்லா அருமையா இருக்கு. பரத் அண்ட் விநாயகனுக்காக வந்தேன். அவங்க 2 பேருக்குமே இது ஒரு பெரிய ஹிட் கொடுக்கும் நான் நம்புறேன். விஜய் ஆண்டனி சாருக்கு தேங்க்யூ சோ மச். அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தேங்க்யூ சோ மச். ஓரெல்லாம் எங்கேயுமே அடிக்கல. 8 சாங்கை விட அதிகமா பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயங்கரமா பண்ணிருக்காரு. பரத்னா ஸ்பெஷல் மென்ஷன் அவர். தேங்க்யூ. அல்டிமேட் மியூசிக் பெஸ்ட். நல்லா இருந்துச்சு. மொத்த படம் ஹோல்சமா நல்லா இருந்துச்சு. மியூசிக் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. திரும்ப திரும்ப பார்க்கலாம். இது வேற மாதிரி படம். பயங்கர சென்டிமெண்ட், ஃபைட், எல்லா விஷயமும் இருக்கு. திரும்ப திரும்ப பார்க்கலாம். ரொம்ப வருஷம் கழிச்சு நல்ல லவ் ஸ்டோரி, ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. நெக்ஸ்ட் மூவி எதிர்பார்ப்பாங்க எல்லாரும் இந்த 2 பேருக்கும். அப்படியே சீன் பை சீனா கரெக்டா இருக்கு. அவரோட சீன், அந்த எமோஷனோட வீடியோ, சாங்ஸ் எல்லாமே நீட்டா கொடுத்துருக்காரு. லாக்ன்ற விஷயமே இல்லை, நல்லா இருக்கு. அதுதான் மியூசிக் பாத்தீங்கன்னா அதுதாங்க. அது ஸ்லோ மோஷன், அப்படியே மழைத்துடைய பெரிஞ்சு எப்படி இருக்கும் அந்த அந்த ஸ்லோ மோஷன் காமிச்சா அப்படிதான் இருக்கும். ரொம்ப லென்த்தா உள்ள, பட் மியூசிக் வந்து உணரும் போதுதான் தெரியும். நம்ம வார்த்தையால சொல்ல முடியாது. நல்லா இருக்கு. நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரொமான்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் யோகி பாபு சாரோடது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு இவரோட சேர்த்து. இட் இஸ் ஃபைன். இந்த மூவி அந்த மாதிரி தான். இட் இஸ் நாட் ஒன்லி ஒன் டைம் வாட், இன்னொரு தடவை போய் பார்க்கலாம். நியூ காம்போ நல்லா இருந்தது. இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஓகேனா? ஓகேங்க. ஓகேவா? ஓகேங்க. அப்ப எனக்கு ஓகே.